ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் ஒரு பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 தடவை வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு மசால் பொடி, வீட்டில் அரைச்ச மசாலா, ஒரு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 3யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம பருப்பு ஆல்ரெடி துவரம் பருப்பு வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு புளிக்கரைசலை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கும்போது இறக்கிட்டு தாளித்து போட்டுடலாம். லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா தூவி இறக்கிடுங்க. டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.